ஹாய்! இன்னைக்கு ஆடி மாசத்துல வர வளர்பிறை சஷ்டினால வீட்லயே விரதம் இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். அத்தை பொங்கல் வைக்கலான்னு சொன்னாங்களா, ஃபர்ஸ்ட் பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சுட்டு பொங்கல் வச்சு முடிச்சிட்டோங்க. பொங்கலுமே சூப்பரா பொங்கி இருந்ததுங்க. எனக்கு திருப்தியாவும் இருந்துச்சு. சாமிக்கும் இங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அபிஷேகம் பண்றதுக்கு. நாங்க 7 வகையான அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தோம் சாமிக்கு. இது கொஞ்சம் கோயில் அவுட்டர்ல இருக்கிறதுனால நான் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு போயிட்டேங்க. நான் சஷ்டி விரதம் இருக்கிறது காலையில இருந்து மதியம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடலைங்க. தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பொங்கல் எல்லாமே செஞ்சு படைச்சதுக்கு அப்புறம் பூஜைக்கும் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிடவே ஆரம்பிச்சேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அப்படியே சிவன்மலை தாங்க போயிருந்தோம். நாங்க ஒரு வாரமா வீட்ல பேசிட்டு இருந்தோங்க, சிவன்மலை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாக்கும் தம்பிக்கும் நல்லா ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு, சிவன்மலை போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. லாஸ்ட் டைம் நான் யூஎஸ்ல இருந்து வந்தப்பதான் தம்பி பாப்பாவையும் கூட்டிட்டு நாங்க போனதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சிவன்மலையும் போயிட்டு வந்துடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோங்க. நான் படியில ஏறி போலான்னு நினைச்சேங்க. டைம் இல்லாதனால நாங்க கார்லயே மேல போயிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு சஷ்டினால ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நாங்களும் திருப்தியா சாமி கும்பிட்டோம். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். தேங்க் யூ.